ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் ஒவ்வொரு சபைக்கும் ஏன் ஒவ்வொரு விசுவாசிக்கும் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நான் எப்பவும் சொல்லுவேன், வாக்குத்தத்தம் இல்லை என்றல்ல, வாக்குத்தத்தத்தை நாம் எப்படி சுதந்திரிக்கிறோம்ங்கிறதா முக்கியம். வாக்குத்தத்தத்தை கண்மூடித்தனமா நம்ப கூடாது. சிலர் என்ன செய்வாங்கன்னா, நீ எப்படி இருந்தாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாருமா, வாக்குத்தத்தம் பாங்க. அப்படிலாம் இல்ல பைபிள்ல, அந்த மாதிரிலாம் இல்ல. நாம எப்படி இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கர்த்தர் நம்மள என்ன செய்யறாரு, ஆசீர்வதிக்கிறார். உண்மை உள்ள மனுஷன். அப்ப உண்மை இல்லைன்னா எப்படி? நீ உண்மை இல்லாட்டியும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாருன்னா எப்படி நம்ப முடியுமா இத? சோ வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறதுக்கு சில கட்டளைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதான் பைபிள்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சொல்லும் போது சுதந்திரிக்கக்கூடிய நிலையில் நாம் இருக்க மாட்டோம். கர்த்தர் நம்ம கிட்ட ஒன்று சொல்லும் போது அது நடக்கக்கூடிய நிலையில் நாம் இருக்க மாட்டோம். நம்மளால அதை நம்பவே முடியாது. என்ன வச்சு எப்படி இது நடக்கும், என்ன வச்சு எப்படி செய்வீங்க? இப்ப யோசேப்பை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, 11 பேர் உன்னை வணங்குவாங்க, உன் தாய் தகப்பன் வணங்குவாங்க. நம்பவே முடியாது. எப்படி வணங்குவாங்க? இஸ்ரவேல் முறைப்படி தாய் தகப்பன் யாரும் வணங்க முடியாது, பையனை வணங்க முடியாது. இது நடக்குமா? சான்ஸே இல்ல. இப்ப அடுத்த சம்பவம் என்ன? அதுக்கான எந்த விதமான சிம்டமும் கிடையாது. எப்பா நீ சொல்ற வாக்குத்தத்தம்லாம் சரி, எப்படி நடக்கும்? இப்ப நான் ஆண்டவர் சொல்றதை உங்களுக்கு நான் சொல்றேன். ஒருவேளை இந்த சபை இவ்வளவு பெருசா இருக்குது, இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, இதெல்லாம் இதுவரைக்கும் இருந்தது. ஆனால் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், இனி சபைகளுக்குள்ளே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். இது கர்த்தர் கொடுக்கிறது. சபைகளுக்குள்ளே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள்.